கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவரும் நம்மளை எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலும் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பல வசனங்கள் மூலியமாக நமக்கு எச்சரிப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் தோறும் அன்றைய அப்போஸ்தலரும் கூட சபையை பார்த்து நிறைய விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத, சத்தியத்துல நம்ம ஸ்ட்ராங்கா கட்டப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே வந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்லையும் அப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்திகளை கொடுத்துக்கிட்டு தான் வர்றோம். இது வேதாகமத்தின் அடிப்படையில, வசனத்தின் அடிப்படையில நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இதுல முக்கியமா இன்னைக்கு நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசலாம்னு விரும்புறேன். இன்னைக்கு ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட ஊழிய முறை எழும்பி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஊழியத்தை நீங்க வேதாகமத்தில் பார்க்க முடியாது. பைபிள்ல எங்கேயுமே இந்த மாதிரியான ஊழிய முறைமைகள் இல்ல. இந்த மாதிரியான ஊழியத்தை செய்யும்படி கடவுளும் யாரையும் அபிஷேகம் ஆக்குறது இல்ல. ஆனா காலம் கடைசி கடைசி ஆக ஆக பாத்தீங்கன்னா சிலருடைய மென்டாலிட்டி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேரா போயிருது. அது என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை கர்த்தர் பெருக செய்ய போறாரு, உன்னை தலையாக்க போறாரு, நீ இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன் வாழ்க்கையை பெருக செய்ய போறாரு, உன் கண்ணீரை துடைக்க போறாரு, இப்படிங்கிறதுமான ஒரு மோட்டிவேஷன் வார்த்தை மாதிரி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ஒரு பொய்யான வார்த்தையாக இருக்கிறது என்பதே உண்மை. நல்லா கவனிங்க. நாம இப்படி சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். சில வருத்தத்துல இருக்கிறவங்க, சில கஷ்டத்துல கண்ணீர்ல இருக்கிறவங்களை பார்த்து நம்ம சில சமயங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தேற்றி அவர்களை தேவனுடைய அன்புக்குள்ள நடத்துவதுங்கிறது ஒரு ஊழியர் செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனா முழு முதற் ஊழியமாக இதையே செய்வது அதுதான் இங்க தப்பு. பைபிள்ல இந்த மாதிரி முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட ஊழியத்தை யாரை பார்த்தாலும் போய் நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. எதுக்கு இதை மாதிரி செய்யறாங்கன்னு தெரியுமா? இது ஒரு பிரச்சனை இல்லாத வழிங்க. யாரையாவது போய் வசனத்தின்படியில கண்டிச்சோம்னா சுடுசொல்லு நம்ம மேல விழும். இன்னைக்கெல்லாம் கண்டிக்க முடியல. அதனால என்ன வந்துட்டாங்கன்னா மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி ஊழியக்காரனை விரும்ப ஆரம்பிச்சிடறான். நம்மளை கடிந்து கொள்ளக்கூடாது, நம்மளை சரிப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை எல்லாம் சொல்லிடக்கூடாது. எதுக்கு என்ன போனாலும் நீ நல்லா இருப்ப, நீ நினைச்ச காரியம் நடக்கும், சொல்லுவாங்க நீ நினைச்ச காரியம் நடக்கும், எல்லாம் வாய்க்கும் இப்படின்னு சொல்றவங்களை மக்களும் இன்னைக்கு விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் பாக்குறாங்க, சரி எதுக்குடா கடவுளுக்கு ஊழியம் செய்யணும், கடவுள் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொன்னோம்னா மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க, பேசாம அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய குரூப் அங்கங்க முளைக்குது. ஏன்னா இது எளிமையான ஒரு ஊழிய மெத்தடா இருக்கு பாத்தீங்களா. எப்படியா இருந்தாலும் பொதுவா அடிச்சு விட வேண்டியதான், நீ நல்லா இருப்ப, வாழ்ந்திருப்ப, செழிப்ப, அப்படி இப்படின்னு சொல்ற விஷயம் எடுத்த உடனே இந்த பொதுவா அந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும். அவன் நல்லவன், கெட்டவன், பாவம் செய்யறவன், அயோக்கியத்தை செய்வன், லஞ்சம் வாங்குறவன், விபச்சாரக்காரன் இதெல்லாம் பாக்குறது இல்ல. எவன் வந்தாலும் நீ நல்லா இருப்ப, நீ கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணும். ஒரு திருட்டு வேலை செய்யறவன் எல்லாரையும் பார்த்து நீ கையிட்டு செய்கிற வேலை ஆஸ்வதிக்கப்படும். ஒரு விபச்சாரத்துல இருக்கிறவன் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் இப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப நல்லா கவனிங்க. யாருக்கு மோட்டிவேஷன் தேவையோ அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான அளவு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அவங்களை சீர்படுத்துற விஷயத்தை செய்யணும், ஒழுங்குபடுத்துற விஷயத்தை செய்யணும், வசனங்களை சொல்லி நீதியான போதனைகளுக்குள்ள கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கைக்குள்ள அவங்களை நடத்துறது தான் ஊழியமே ஒழிய, இன்னைக்கு ஊழியம் முழுக்க முழுக்க ஊழியமா எதை கொண்டு வந்துட்டான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்வார்த்தைகளை மட்டுமே போக்கஸ் பண்ணி பேசுற வார்த்தை. ஒருத்தர் இருக்கிறான், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம், பணப்பள்ளி வச்சு நடத்துறாப்புல, எப்ப பார்த்தாலும் பணப்பிரசங்கி. ஆத்துமாதாயம் பண்ணுவது எப்படி பரிசுத்த ஆவியின் ஒரு அழைப்போ அதுபோல ஐஸ்வர்யவானாய் மாறுவதும் ஒரு அழைப்பு, ஒரு அபிஷேகம். இந்த பணத்தை எப்படி ஈர்ப்பது, பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி கோடீஸ்வரன் ஆகுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஆட்கள் உலகத்துல சில பேர் இருக்காங்க. அவங்களை கேட்கும்போது இந்த தொழில முனைகிறவங்க, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பூஸ்டா தெரியுற மாதிரி இருக்கும். ஆனா கிறிஸ்தவத்து ஊழியத்துக்குள்ள இப்படி ஒரு ஊழிய முறை கிடையாது. ஊழியத்துல இது ஒரு சின்ன ஒரு விஷயமாக பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. ஊழியங்களிலே நாம் பொருளாதாரத்தை கொடுத்து பேசலாம், தப்பு இல்லை. ஒரு ஒரு வேலையில எப்படி நம்ம செயல்படுவது, எப்படி பணத்தை கையாளுவது, இதையெல்லாம் நம்ம போதிக்கிறதுங்கிறது தப்பு இல்லை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000த்துல ஒரு போதனையாக இருக்கக்கூடிய ஒரு போதனை தான். ஆனா ஒட்டுமொத்த முழு போதனையும் பணத்தை மையமாவே வச்ச போதனை பைபிள்ல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எந்த அப்போஸ்தலராவது பணத்தை மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஊழிய பாதையை நியமித்து போறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவரே சொல்றாரு, பாலசேகர் அப்படிங்கிற ஆளு என்ன சொல்றாரு, அவரும் விபச்சாரக்காரன் தான்.
ஏற்கனவே நான் அதை பத்தியெல்லாம் பேசியிருப்பேன். சபைக்கு குழந்தை இல்ல அப்படின்னு வந்த ஒரு தம்பதியினருக்கு இவரே என்ன செஞ்சுட்டாரு, இவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் குழந்தை கொடுக்கட்டும் அப்படின்லாம் நினைக்கல. இவரே என்ன செஞ்சுட்டாரு, அந்த அம்மா கூட தப்பா இல்லீகல் கான்டாக்ட்ல இருந்து குழந்தை கொடுத்த சங்கதி, அது நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்த சங்கதி எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தப்பு செய்கிற ஆள் என்ன செய்யறாருன்னா, எப்ப பார்த்தாலும் பணம், பணம், பணத்திற்காகவே பள்ளி, பணத்துக்காகவே ஊழியர்களை எல்லாம் கூப்பிட்டு எப்படி அவங்ககிட்ட பணத்தை சம்பாதிப்பது ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. சார், பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் அபிஷேகம் உதவி செய்யாது. அபிஷேகம் ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறதுக்கு, தொழில்ல முதலீடு பண்ணுவதற்கு அபிஷேகம் உதவி செய்கிறது. எப்படி உங்க வர்ற விசுவாசிகள்கிட்ட அவங்களுடைய பணத்தை எப்படி நீங்க உருவி நீங்க பணக்காரன் ஆவது, எப்படி வேதவசனத்தை சொல்லி அந்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து உருவதுங்கிறது பணப்பள்ளி எல்லாம் எடுக்கிறாரு. ஏகப்பட்ட ஊழியர்கள் இவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி மொத்த வித்தையும் இறக்கி மக்கள்கிட்ட வசூல் பண்ற கேவலங்களை எல்லாம் நம்ம இங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப வேதாகமத்துல முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஊழியம் இருக்கிறதா? எத்தனையோ வகையான ஊழியங்களை வேதாகமத்துல பார்க்கிறோம். ஆனா பணத்தை மட்டுமே பேசி சம்பாதிக்கிற ஊழியம் எங்கேயாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்குமே இல்லை. அதை தாண்டி நீங்க பண ஆசைக்கு எச்சரிக்கையா இருங்கள் வேணா இருக்குது. பைபிள் முழுக்கவுமே பணத்தின் மேல போக்கஸ் பண்ணி போயிடாத. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் சம்பாதிக்கணும். அது என்னுடைய நியாயமான உழைப்பின் அடிப்படையிலே அந்த பணம் வரணும். அந்த பணத்தை நம்ம எப்படி கையாளணும், இந்த உலகத்துல எப்படி அதை பயன்படுத்தணும், அதுல எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படி கடவுள் அதை ஆசீர்வதிப்பாரு, அப்படிதான் வேதவசனத்துல இருக்கே ஒழிய ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் 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 என்கிற போதனை வேதத்தில் இல்லை. அவரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, நிறைய பேர் இரக்கத்தை பத்தி பேசுறான், அன்பை பத்தி பேசுறான், மன்னிப்பை குறிச்சு பேசுறான், பணத்தை குறிச்சு யாருமே பேசல. அப்ப மற்றவர்கள் பேசாத ஒரு டாபிக் எடுத்து நான் பேசுறேன் அப்படிங்கிறாப்ல. ஆனா பைபிள்ல இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்குதா? ஒரு ஊழியன் எப்போது பார்த்தாலும் பணப்பிரசங்கியாராக இருப்பதை வேதம் ஒரு ஊழியமாக சொல்லுகிறதான்னு கேட்ட கிடையாது. இந்த ஊழியத்தை யார் செய்வா? மேப்படியான் பிசாசு செய்யற வேலை தான். அவனுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பேரை வஞ்சிச்சுட்டு இருக்குது. அவன் எப்படி பிசாசு வந்து வசனங்களை தப்பா கோர்த்து அன்னைக்கு இயேசுநாதர்கிட்டே வந்து பேசினானோ அதே மாதிரி இவனும் பைபிள் இருக்கிற பல வசனங்களை தவறாக போதித்து இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எப்போது பார்த்தாலும் நல்வார்த்தைகள், ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்ப அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்ற ஊழியர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க. அவங்க கிட்ட தெய்வ பயம் இருக்காது. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா கிருபையை ஒரு பாவத்துக்கான லைசன்ஸ் போல எடுத்துக்கிடுவாங்க. தேவனுடைய பெரிய இரக்கம் இருக்குது, பெரிய கிருபை இருக்குது, என்ன செஞ்சாலும் கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள அவங்க போதனையும் அவங்க எண்ணங்களும் புகுத்தி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரியான ஆட்கள் எப்பவுமே உங்களுக்கு டேஞ்சரா தான் இருப்பாங்க. எப்படி வேணாலும் உங்களை தனக்கு ஆதாயமாக மாத்திக்கிடுவாங்க, உங்களை தப்பா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் வசனத்தை சொல்லி உங்களை பயன்படுத்தி சப்பக்கட்டு கட்டி தனக்கு ஆதரவாக இருக்கவும் வச்சிருவாங்க. அப்ப எப்போது பார்த்தாலும் நல்வார்த்தைகளையே பேசுகிற ஊழியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. உண்மையா உங்களை நேசிக்கிற உங்க அப்பா அம்மா உங்களை ஊக்கப்படுத்துவாங்க, உங்களை சிறகடிக்க பறக்க வைப்பாங்க, உங்களுக்காக தான் அவங்க இருப்பாங்க. அதே சமயத்துல நீங்க தவறு செய்யும் போது ஏதாவது ஒண்ணு வழி மாறும் போது உங்களை கண்டிக்கிறதும் முதலாவது நிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மா தான். அப்ப உண்மையான அப்பா அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், தூக்கி விட வேண்டிய இடத்துல தூக்கி விடணும். அதுதான் அப்பா அம்மா. அதுதான் உண்மையான அன்பு. கடவுளுடைய அன்பும் அப்படிதான் இருக்குது. ஆனா இவங்க எல்லாம் பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் இந்த மங்கள வார்த்தை, ஒரு ஆள் இருக்கிறாரு மங்கள வார்த்தை, எப்போ பார்த்தாலும் மங்கள வார்த்தை, எல்லாருக்கும் மங்கள வார்த்தை, எந்த பாவிக்கும் மங்கள வார்த்தை தான். வந்து போறவன் அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறான் அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க கிட்ட வந்தா நல்வார்த்தைகளை சொல்லி அனுப்புவோம். இது ஒரு போதனை. சோ இந்த மாதிரியான போதனைகளுக்கு இந்த கடைசி காலத்திலே நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான கள்ள ஊழியரிடமிருந்து கள்ள போதனை எதுவென்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி, அது எப்பவுமே திறந்த வழியா கடவுள் வச்சிருக்கிறாரு. அதுதான் உங்க கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம். அதை வீட்டுல அப்படியே தூசி பட வச்சிடாதீங்க. டெய்லியும் வேதவசனம் உங்கள் தியானமாக இருக்கட்டும். டெய்லியும் ஒரு 10 அதிகாரமாவது குறைஞ்சது வாசிங்க, தியானிங்க. அது காண்பிக்கக்கூடிய வழியில போங்க. அது உங்களுக்கு கற்பிக்கும் எது நல்ல ஊழியக்காரன், எவன் கெட்ட ஊழியக்காரன், எது நற்போதகம், எது துற்போதகம் அப்படிங்கிறத விளக்கப்படுத்தி காமிக்கும். இவங்க கொடுக்குற விளக்கமெல்லாம் அதை திருச்சி விளக்கப்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் அவங்களோட விளக்கத்தை கேட்காதீங்க. நீங்க பொறுமையா வேதவசனத்தை தேவ சமூகத்துல உட்கார்ந்து அதை 1க்கு 4 டைம் வாசிச்சு, நாம் ஒரு முறை வாசிக்கும் போது புரிகிற அந்த புரிதல் உண்மையிலேயே சரியானதா என்பதை நீங்க 1க்கு ஒரு 4 டைம் அதை வாசிச்சு நீங்க இது ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அதனுடைய உண்மையான சத்தியத்தை உங்க கண்ணுக்கு புலப்பட வைப்பாரு. அப்படிதான் எனக்கும் புலப்பட வச்சாரு. இன்னைக்கு நம்ம சத்தியத்துல நடந்துகிட்டு இருக்கிறோம். சோ நீங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. வேதாகமத்தை அதிகமா தியானிங்க. நல்ல ஊழியர்கள் யாரோ அவங்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. நல்ல ஊழியர்கள் யார் என்பதை அவங்களுடைய கனிகள் மூலியமாக, அவங்களுடைய வாழ்வியல் மூலமாக நீங்க புரிஞ்சுக்க முடியும். கண்டிக்க வேண்டிய இடத்துல உங்களை கண்டிப்பாங்க, எச்சரிப்பாங்க. தூக்கி விட வேண்டிய இடத்துல உங்களை தூக்கி விடுவாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் உன் கட்டை உடைக்கிறேன் அப்படின்னு விசுவாசிகிட்டே வந்து பேச மாட்டான்.
அன்னைக்கு அற்புதம் அடையாளம் செஞ்சு இந்த கட்டை உடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு தான் அன்னைக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து சபையில இருக்கிற பிள்ளைக்கு தான் இவன் வார வாரம் கட்டை உடைச்சிட்டு இருக்கான். அப்ப இவன் உண்மையான ஊழியனா இருக்க முடியுமா? ஒரே பேய ஓயாம வார வாரம் விரட்டிட்டு இருக்கிறான். இவன் அப்ப உண்மையான ஊழியனா இருக்க முடியுமா? கொஞ்சம் நீங்க அறிவோடு கூட சிந்திச்சு பார்த்தாலே எவன் நல்ல ஊழியன், எவன் கள்ள ஊழியன், எவன் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறான் அப்படிங்கிறத உங்களால சென்ஸ் பண்ண முடியும். நீங்க வேதத்தை துறக்கிறது இல்ல. அதனாலதான் உங்களுக்கு சத்தியம் இன்னைக்கு புரியாம ஏதோ அசத்தியத்துக்குள்ள சத்துரு வஞ்சிச்சு உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறான். சோ அந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட துரு உபதேசத்துக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை காக்கட்டும். காட் பிளஸ் யூ.